அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் அன்றைக்கி பரம்பிக்குளம். இது எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சி பக்கத்தில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்லே பொள்ளாச்சி, அது பக்கத்தில். அங்கேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இது வந்து கேரளா சார்ந்த ஃபாரஸ்ட், இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த பரம்பிக்குளம் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே இந்த ஈரான் இப்போ இந்த வார் நடக்குது இல்லையா, இஸ்ரேலு, ஈரானு, அமெரிக்காலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது பெட்ரோலு, கேஸு அந்த மாதிரி தட்டுப்பாடெலாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எவ்வளோ பெரிய சஃபருங்கிறது நமக்கு புரியுது. இதே மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த மாதிரி மன தட்டுப்பாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது ரீசார்ஜ் பண்ணிக்கிற இடம், அந்த கேஸ் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி, பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ப்ரீத்திங்கும். இங்கே வந்துட்டு ஒரு 2 or 3 days இருந்துட்டு போனீங்கன்னா ஒரு 3-4 months உங்களுக்கு சிட்டி லைஃபுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள் அமைதியை தேடியோ இல்லை நல்ல ஒரு இயற்கையோ சூழலில் காற்று நல்ல ஒரு சுவாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வந்து ஸ்டே பண்ணலாம். இங்கே அவங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. போட்டிங்கு, பேம்பு ராஃப்டிங் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு 3 டேம் இருக்குது, டேம் வியூ இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரானதுமே சஃபாரி அவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, என்ட்ரானதுமே பெருவாரி பள்ளம், அதுக்கடுத்து தூணக்கடவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டேம், இப்படிலாம் அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த டிரைவர்ஸோட டான்ஸு அது மாதிரி நிறையா இருக்குது. அதை உங்களுக்கு போக போக உள்ளாரவங்க எல்லா ஷார்ட்ஸ்லையும் கொண்டு வந்துடுறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம பரம்பிக்குளம் என்ட்ரு ஆகிறோம். இதுதான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ஆட்சி உள்ளார என்ட்ரானதுமே ரைட் சைடில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் அங்கே ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணிவிட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துலாம் அந்த சஃபாரி மட்டும் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் அதுக்கு இங்கே தான் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு முன்னே அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னே பார்க் பண்ணிடணும். அந்த ஆர்ச்சிக்கு வெளியில் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்ககிட்ட சைன்லாம் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும். வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிளில் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, டீட்டெயிலாம் கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஆன் த வே டு பரம்பிக்குளம். இந்த பரம்பிக்குளம் என்ட்ரு ஆகிட்டிங்கனாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஃபாரஸ்ட்டோட அழகு என்னன்றது. அதுமாதிரி அந்த ஃபாரஸ்ட் உள்ளார வந்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் இந்த வெஹிக்கிளில் வரவங்க இந்த ஹார்ன் அடிக்கிறது, வண்டியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம அனிமல்ஸுக்கு நம்மளாக அது ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்தால் ரசிங்க, பீஸ்ஃபுல்லாக ரசிக்கணுன்னா அமைதியாக போங்க. எந்த டிஸ்டர்பும் அனிமல்ஸ் பண்ணாதீங்க. இந்த அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறது, இந்த கல் தூக்கி எடுக்கிறதுலாம் பண்ணாதுங்க. அந்த யானையெல்லாம் சில பேர் தூக்கி இந்த கல் தூக்கி அடிப்பாங்க யானை மேலாம். அது மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கையை நேசிக்கணும்னு நினைக்கிறவங்க இயற்கையை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இயற்கை மரங்கள், செடிகளை எப்படி இயற்கை நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அனிமல்ஸையும் நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம. ஸோ என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா இது அந்த கஃபே ஒன்று, பெங்காலி கஃபேன்னு போகுது. இது அந்த கேரளா பஸ், அந்த தமிழ்நாடு பஸ்ஸும் இது பரம்பிக்குளம் லாஸ்ட் வரைக்கும் வரும். இது ரிசப்ஷன். இங்கே தான் வந்து செக்இன் பண்ணிவிட்டு உள்ளார போகணும். ரூம் போகணுன்னா இங்கே தான் வந்து சைன் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்து டென்ட்டில் தான் இன்றைக்கி ரூம் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட டென்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டென்ட்டு இருக்குது இந்த ரிசப்ஷனுக்கு பக்கத்தில். ஸோ அங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதுக்கு டைமிங்ஸ்னு பார்த்திங்கன்னா செக்இன் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 12 o'clock தான் என்ட்ரு ஆக முடியும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே 10:30 செக் அவுட் பண்ணிடணும். ரூமை ரீச் ஆகிட்டாவே உங்களுக்கு ஒரு 1 hour தான். 12 o'clock வந்தீங்கன்னா 1 hour ரெஸ்ட்டு. 1 o'clock உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடும். ஸோ லஞ்சு வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே அங்கே அவைலபிள் தான். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டிங்கன்னா 2:30 ஷார்ப்பாக சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம போயிட்டு சஃபாரி வெஹிக்கிளில் உட்காந்துட வேண்டியது தான். சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர் டே
வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 7,900 ப்ளஸ் ஜிஎஸ்டி. எக்ஸ்ட்ரா பர்சன் யாராவது வந்தாங்கன்னா 1,900. இதே ஃபாரினர் வந்தாங்கன்னா வீக் டேஸில் 10,900, நார்மல் ஆல் டேஸில் 12,900. ஸோ அது சார்ஜஸ். அவங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,900 சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட் சைடு டென்ட்டு பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இருக்க டென்ட்டு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 நம்பர்ஸ் டென்ட் இருக்குது. ஃபிக்கு, பேனியனு, வென்டீக்கு, வீட்டி, மருதுன்னு ஒன்று இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு பாருங்கள் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். அந்த பர்ஃப்யூம் போடுவாங்க பாருங்கள், ரூம் ஸ்ப்ரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஏதோ ஒரு அந்த என்ன லீஃபு அது ரிலேட்டடான லெமன் கிராஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த சம்மந்தப்பட்ட ஸ்ப்ரே தான் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, அருமையாக இருக்கும். ஃபுட்டு, அக்காமடேஷனு, சஃபாரி. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் இது சொல்லணும். ஸோ செக்இன் பண்ணிவிட்டு ரூம் உள்ளார என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா லன்ச்சு பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1 o'clock லன்ச்சு ரெடி ஆகிடும். உங்களுக்கு பெல் அடிப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் லன்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 2:30 சஃபாரி. ஏன்னா லன்ச்சு கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு கிளம்பினா அதோ சஃபாரி கிளம்பிட்டோம். சஃபாரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெருவாரி பள்ளம் சொல்லிவிட்டு ஒரு டேம் இருக்குது. அது உள்ளார தான் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து என்ட்ரு ஆகிங்கன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடும் இது பாருங்கள், நிறையா டீஸ்லாம் நிறையா நிற்கிது. நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாங்க. நல்லா உங்களுக்கு லக்கு தான். உங்களுக்கு அனிமல் சைட்ஸிங்கிறது ஒரு லக்கு தான். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பரம்பிக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்கலாம். அட்லீஸ்ட்டு யானை, மான், பைசன் அது மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம். இது வந்து பெருவாரி ஐலாண்ட் இருக்கு இல்லையா, பெருவாரிப்பால் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அது தூரம் தெரியுது பாருங்கள். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் நான் தனியாக போடுறேன். ஏன்னா இதுவும் இந்த வீட்டுக்கான ஐலாண்டும் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு பெருவாரி பள்ளம் டேமை வியூ பார்த்துட்டு இது பரம்பிக்குளம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது அந்த ட்ரைபல்ஸ் பீப்புளோட டெம்பிள் இது, அதை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சஃபாரியோட ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னா இந்த எலிஃபண்ட் இவங்களோட தரிசனம் தான். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு யானை நிறையா சில நேரம் நமக்கு கிடைக்காது பார்க்குறதுக்கு. ஏன்னா லக்கு தானே, அனிமல் சைட்ஸிங்கிறது ஜென்ரலாக லக்கு தான். பெரும்பாலும் நீங்கள் பரம்பிக்கலாம் அந்த டாப் ஸ்லீப்லாம் வந்தீங்கன்னாவே லக்குன்றதை தாண்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸ் கண்டிப்பாக பார்த்துலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு பைசனு, ஒயில் கவர் பைசன் சொல்லக்கூடாது நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் பைசன் கிடையாது, ஒயில் கவர் அதான் சொல்லுவாங்க. நிறைய மான், காட்டுப்பன்றி, யானை நிறைய பார்க்கலாம். அது லக்கு இருந்ததுன்னா டைகர் கிடைக்கிறது, சிறுத்தைலாம் கிடைக்கிறதுலாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லக்கு வேணும். நான் இந்த ட்ரிப்பில் கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பு நான் கண்டினியூவாக பல வருஷமாக ஃபாரஸ்ட்டு அவ்வளோதான். எப்போ டைம் எனக்கு கிடைக்குதோ அப்போ ஃபாரஸ்ட்டு தான் சுத்தம் வந்துடும். வேறு எங்கே இயற்கையை தாண்டி நமக்கு என்ன வேறு என்ன வேணும். இந்த மாதிரி ஒரு எலிஃபண்ட் கூட்டமாக பார்க்குற அந்த யானை, குட்டி யானை. ஏன்னா அந்த யானையை பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் அந்த குட்டியை அவ்வளோ பாதுகாப்பாக அரணாக நிற்கும் யானை. ஜென்ரலாக தனியாக யானை இருந்ததுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது பயப்படும், அதனால் நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. இது வந்து லெஃப்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிம்பர் நூக். இது ஒரு நல்ல ஒரு அருமையான காட்டேஜ், சூப்பராக இருக்கும். இதுக்கு நாம் ஸ்டே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு பார்வை மட்டும் பார்த்துருங்க. இதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,900 வரும். ஹாலிடேஸு வீக்கெண்டாக இருந்தால் 11,900 ப்ளஸ் ஒரு 1000 போட்டுருவாங்க. நம்ம சஃபாரியோட செகண்ட் அட்ராக்ஷன் தூணக்கடவு டேம். இந்த லொக்கேஷனில் ஒரு 5 to 10 minutes சஃபாரியை நிறுத்திடுவாங்க நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காக. இயற்கையை பார்த்து ரசிக்கிறத விட நமக்கு வேறு என்ன பேரின்பம் இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் தானே இயற்கையை ரசிக்கிறதுல. ஸோ நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா இந்த
விஐடி காலேஜ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க ப்ரொஃபஸர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதே இந்த சஃபாரியை அப்படி ஒரு இனிமையாக இருக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பசங்க உருவாக்கி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அங்கிள்னு நம்ம ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறது, அவங்க பசங்க நல்லா அப்படி ஒரு கேரிங்காக நல்ல குழந்தைங்க எல்லாமே. அந்த சாரு எல்லாமே ஒரு நல்ல அருமையான டீமாக வந்திருந்தாங்க. பசங்களெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். திருப்பி நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்புறோங்கிற ஃபீலிங்கே வர அளவுக்கு பசங்க செட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த தூணக்கடவு டேம் முடிஞ்சிட்டு அடுத்தது நம்ம இதுக்கு கன்னிமாரா டீக் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அடுத்தது நம்ம கிளம்புறோம். அந்த வே போயிட்டுருக்கோம் கன்னிமாரா டீக்கு. ஸோ நம்ம சஃபாரியோட தேர்ட் அட்ராக்ஷன் போயிட்டுருக்கோம். கன்னிமாரா டீக் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டோம், கன்னிமாரா டீக் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மரத்தை பற்றி சொல்லணுன்னா வேர்ல்டு லெவலில் இருக்க ரொம்ப பழமையான மரம்லாம் இருக்குதுல்ல, அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்டு ட்ரீ இது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மரத்தை பற்றி டீட்டெயில் சொல்லணுன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்டாஃபு இது சம்மந்தமான டீட்டெயிலு இப்போ சொல்லுவார். அதையும் கேட்டுக்கோங்க. அவர் அந்த பேட்டியில் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டேன், இது சம்மந்தமான டீட்டெயில் அவர் சொன்னார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஜிபிடிக்கான கன்னிமாரா டீக்குன்னு ஒரு மரம். இதோட இயர் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 500 years old தான் இருக்குது. அது இல்லாமல் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 94-95 மகாவிருஷ புரஸ்கார்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற நம்ம பார்க்குற மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா 1842 பிரிட்டிஷ் டைம் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்கு. ஸோ இது முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் கட் டவுன் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனும் அப்படி பார்த்திங்கன்னா இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா காலமும் இது பார்த்திங்கன்னா க்ரீனாகவே இருக்கும். நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா கூட இந்த லொக்கேஷன் மட்டும் எப்பயுமே க்ரீனாக தான் இருக்கும். ஸோ இந்த கன்னிமாரா டீக் லொக்கேஷனுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லாம் தெல்லிக்கல் நைட்ஸ்ன்னு ஒரு ஸ்டே இருந்தது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ நான் பிகினிங் ஸ்டேஜில் வர டைமெல்லாம் அதில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கரடி அட்டாக் அங்கே நிறையா இருக்கிறதால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா போகிற வழியில் அந்த டேம் வியூ வேல்யூ வியூலாம் அப்படி போகிற மாதிரி ஆண்ட வழியில் அப்படி போயிடுவாங்க. ஏன்னா நான் ரெகுலராக கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஃபுல்லாகவே நம்ம லைஃபே அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் பெரும்பாலும். ஒன்று இங்கே ஒர்க்கில் இருப்பேன், இல்லை டைம் எப்போயாவது அவைலபிள் இருந்ததுன்னா கிளம்பி ஃபாரஸ்ட்டு தான், ஃபாரஸ்ட்டு தான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, இயற்கையை ரசித்து இயற்கையோடு இருக்கிறத விட வேறு என்ன நமக்கு சந்தோஷம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். அந்த வே போயிட்டுருக்கோம் சஃபாரி. ஸோ நான் போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போனது. ஸோ ரெய்னி சீசனில் போனீங்கன்னாவே உங்களுக்கு அப்படி ஒரு அந்த மழை பெய்கிற டைமில் அந்த டென்ட்லேயோ இல்லை அந்த வீட்டுக்கு நாயிலன்னு சொன்னோம் இல்லையா, தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. வீட்டுக்கு ஐலாண்டும் சரி, பெருவாரி பள்ளம் டேம், அது ஐலாண்டு ரெண்டுமே. ஸோ ரெண்டுக்குமே அதுவும் பெருவாரி பள்ளம்லாம் டக்குன்னு டிக்கெட்டு மேக்ஸிமம் கிடைக்காது, புக்கிங்லேயே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மேக்ஸிமம் அது மாதிரி தான் இருக்கும். இது இந்த டேம் வியூ பாயிண்ட், இது ஒரு போகிறவுண்டு. இது இந்த 4th ஒன், அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அவங்களோட அட்ராக்ஷனில் இது 4th ஒன்று. இதுவும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட், டேம் வியூ பாயிண்ட். அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த தூணக்கடவை இறக்கி விட்டாங்க இல்லையா, செகண்ட், அதோட வியூ இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குதோ தெரியுது பாருங்கள், டேம் வியூ பாயிண்ட். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமோட பைனாகுலர் எடுத்துக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இயற்கையை ரொம்ப லாங்லேருந்து ரசிக்கணும்னா பைனாகுலர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்தீங்கன்னாவே எல்லா இடமும் உங்களுக்கு இயற்கை கொட்டி கிடக்கிற இடம் தானே. இந்த ஸ்டே பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இங்கே அவங்களே இந்த சஃபாரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரணுனாலும் நீங்கள் அங்கே என்ட்ரன்ஸில் அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடலாம். இது இந்த வேலி வியூ பாயிண்ட்டுன்னு பேர். அந்த பாருங்கள், அப்படியே டவுனில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வரணுன்னா எப்பயுமே இந்த சம்மரில் வராமல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு அப்படி ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இதோட பரம்பிக்குளம், இதான் ஆக்சுவல் பரம்பிக்குளம், இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம்.
இது லாஸ்ட்டு தான் பரம்பிக்குளம் வில்லேஜ் தான். இந்த என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, ஆர்ச்சி உள்ளார வந்துட்டோம், பரம்பிக்குளம் வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்திடுவாங்க, இந்த பரம்பிக்குளம் எண்டில் வந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு தான் அப்புறம் இந்த பேம்பு ராஃப்டிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் அந்த லொக்கேஷனு. இதுதான் அந்த கடைசி வில்லேஜ் இந்த ஊருக்கு. இங்கே நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது, டீ ஷாப்பு, கேன்டீனு எல்லாமே இருக்குது. இந்த பேக்கேஜில் வராதவங்க வந்துட்டு போயிடலான்றவங்க டூரிஸ்ட்டுக்கெலாம் இங்கேயும் சாப்பிட்லாம். அந்த ரிசப்ஷன் இருந்தது இல்லையா என்ட்ரன்ஸில், அங்கேயும் சாப்பிட்லாம், இங்கேயும் எல்லா ஃபுட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம இந்த பேம்பு ராஃப்டிங் அடுத்த சஃபாரியோட அட்ராக்ஷன். இது போகிற இந்த பைக்கில் அங்கே நிறுத்திட்டு இந்த பை வாக் தான் போகணும் உள்ளார, அந்த டேமுக்கு உள்ளார. ஸோ நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த டிஸ்டன்ஸ் ஒரு யானை தெரியுது பாருங்கள். அது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஸ்விம் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடும். நாங்கள் அந்த போட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே அது ஸ்விம் பண்ணிவிட்டு அந்தாண்டு போயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் தான். இது மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்தீங்கன்னா. ஏன்னா அது எல்லாமே அவங்க பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதோ சில நேரம் தான் ஏதோ போக முடியலன்னு சொல்லிவிடுவாங்க. மேக்ஸிமம் அங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா சில நேரம் அனிமல்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கன்னிமாரா டீக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இன்னும் நிறைய அனிமல்ஸ் உள்ளார இருக்குன்னா சில நேரம் வேணான்னு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கேயும் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா மான் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் இந்த வாட்டரை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேருந்து தான் அந்த வீட்டுக்குன் ஐலாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அது தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து தான் இப்போ வந்து இறங்கணும் இல்லையா இந்த போட்டிங்க்கு, இங்கேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours போகணும். அது ஜேர்னி, அது போட்டிங்கில் போகணும். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த வீட்டுக்குன் ஐலாண்டு அந்த பக்கம். ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம வெஹிக்கிளாக நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து தான் இறங்கி வரணும். இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள், இந்த குழந்தைங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த டூரை. நெக்ஸ்ட்டு இங்கே வசிக்கிற இந்த ட்ரைபல்ஸ் பீப்புளோட வாழ்வாதாரம், இவங்களோட இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இவங்க எங்கெங்கே யார் எத்தனை பேர் எப்படி இங்கே வாழ்கிறாங்க, அது சம்மந்தமான டீட்டெயிலும் பின்னால் அடுத்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் சொல்லுவார், அதையும் பாருங்கள். இப்போ சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 வகையான ட்ரைப்ஸ் இருக்காங்க. மலசர், மலமலசர், முதுவார், காடர். ஸோ மேக்ஸிமம் இவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த டூரிசத்துன்னு மட்டும்தான் இன்கம் வந்துட்டுருக்கு. மற்ற அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு ட்ரைப், இந்த 4 வகை ட்ரைப்ஸில் இந்த முதுவாசுக்கு மட்டும்தான் இங்கே இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மற்ற யாருக்குமே இங்கே லேண்ட்ஸ் கிடையாது. அது இல்லாமல் எல்லாருமே இந்த டூரிசம் மட்டும்தான் நம்பி வாழ்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 2000 பீப்புள் வந்துட்டு இப்போ இங்கே மேலே பரம்பிக்குளத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க பீப்புள்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரைபல் செட்டில்மெண்ட், ஒரு நான் ட்ரைப் செட்டில்மெண்ட்டும் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இல்லை இதான் ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குது. நான் ட்ரைப் பார்த்தீங்கன்னா இங்கே 1950 வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓகே அங்கே அப்படியே இங்கே செட்டில்ட் ஆகி இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலில் எத்தனாவது வரை இருக்குது? 4வது வகை தான். தமிழ் மீடியம் இருக்குது, மலையாள மீடியம் இருக்குது. ஓகே, 4வது மட்டும்தான். அதுக்கப்புறமா எல்லாமே ஹாஸ்டல் தான். ஹையர் எஜுகேஷன்னா ஹாஸ்டல் தான். ஏன்னா அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்தவங்களுக்கு ஸ்கூல் வேன் இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு ஆனிமலே ஸ்கூலில் போய்ட்டு வண்டி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஓகே. நம்ம கேரளா எல்லாமே ஹாஸ்டல் தான். இப்போ 1வது ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டைம் மட்டும்தான் பஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டிங், அவங்க வந்துட்டு 2 சர்வீஸ் பண்ணுறாங்க. கேரளாவிலேருந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் நமக்கு மெயினான ரிசோர்ஸ். காலையில் மதியானம் காலையில் பார்த்தீங்கன்னா 6 o'clockலேருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 9-10 இங்கே ரீச் ஆகிடுவாங்க. எங்கேருந்து வருவாங்க? பொள்ளாச்சியிலேருந்து. பொள்ளாச்சிலேருந்து பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டு ரிட்டர்ன் பேக் ஒரு 11 o'clock பொள்ளாச்சி போயிடும். ஓகே ஓகே. ஸோ மறுபடியும் அந்த கேரளா சர்வீஸ் வந்து அந்த மத்தியானம் ட்ரிப் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 o'clock ஒரு 3:30 வந்து பொள்ளாச்சி மறுபடியும் தமிழ்நாடு, அதே தமிழ்நாட்டு வண்டி, அதே தமிழ்நாடு வண்டி மறுபடியும் வந்து ஒரு 6 o'clock ரிட்டர்ன் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அது கேரளா கேஎல் வண்டி எப்போ வரும் அந்த பஸ்ஸு? அது வந்துட்டு மத்தியானம் சார். எங்கேருந்து வரும்? ஒரு 9 o'clock தான் பொள்ளாச்சி வரும். பொள்ளாச்சிலேருந்து. ஓகே. 9 o'clock வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஓகே. 1 o'clock க்ராஸ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 வகையான
ஸ்டே இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹனிகோம்னு சொல்கிறது, அது காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் ரூம். அது எவ்வளோ காஸ்ட் காஸ்ட்டு 5,900 பர் வீக் டேஸு, ஹாலிடேஸுக்கு 6,900. இந்த கப்பல் சார்ஜ் தான். அதே மாதிரி 10 day night இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 6,900 ஒரு கப்பல் சார்ஜ். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 7,900 வரும். அதே நம்ம விட்டிக்குன் ஐலேண்டு பார்த்தீங்கன்னா 9,900 5 பேருக்கு. பட் அங்கே வந்துட்டு ஃபுட்டு இது கிடையாது, நம்ம பொருள் எல்லாமே வாங்கிட்டு போய் ரோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரிவாரி ஐலேண்டும் சேம் பேக்கேஜ் 6,900 ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் 7,900. 10 இந்த பெரிவாரி ஐலேண்டு ஒரே ரேட்டு வரும், ஹனிகாம் தனி ரேட்டு வரும். அதே மாதிரி டிம்பர்னூக்குன்னு ஒரு அக்கமடேஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,000 ஸ்டார்ட் ஆகுது. அங்கே என்ன ஸ்பெஷல் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் அண்ட் எல்லாமே வந்துட்டு 10 day night தான். ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த ரெண்டு ட்ரிப்பு அவங்களுக்கு அந்த ஒரு சஃபாரி டைமிங் கிடைக்கும். அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு 8:30க்கு அங்கே டின்னர் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க 9 o'clock 9:30க்கு அவங்க மறுபடியும் இங்கே டிம்பர்னூக்கு ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் அந்த அனிமல் பாசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. வேறு நம்ம சைட் சீயிங் என்னென்ன நம்ம பேக்கேஜில் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தொடங்கினது 5 பாயிண்ட் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு 2 ரிசர்வாயர், 2 வியூ பாயிண்ட், இல்லாமல் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் லிவிங் டேங்க் கன்னிமாரா டேக்கிங். இப்போ அந்த தெல்லிக்கல் நைட்ஸ்லாம் மூடிட்டாங்க. தெல்லிக்கல் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பேர் அட்டாக்ல மூடிட்டாங்க. ஓகே. அதை நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் இருந்தாலும் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே டைகர் ரிசர்வானாலே கோர் அண்ட் பஃபர் வந்துடும். ஓகே. கோர் ஜோனில் வந்து அது இருக்குது, அதனால் வந்து அங்கே ஆக்டிவிட்டி. இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள் நம்ம ரிசப்ஷன்லேருந்து உள்ளார அலௌடா? 2,000. அது வந்து பார்த்தீங்கன்னா 250 per person சார்ஜ் வரும். ஓகே 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 ஓகே. நம்ம ஓன் வெஹிக்கிள் 400 rupees வரும். இப்போ நானே என் ஓன் காரில் வரலாம்னா கூட எப்படியும் கைடு வருவாங்க. ஓகே. கைடு இல்லாமல் எந்த ஓகே 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 ஓகே. அதுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க? கைடுக்கு சார்ஜ் கிடையாது. ஓகே. காருக்கும் ப்ளஸ் அந்த பர்சன்ஸ் எத்தனை பேர் வராங்களா? ஓகே அவங்களுக்கு. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. பேம்பு ராஃப்டிங் முடிச்சுட்டு நம்மளோட சஃபாரியோட நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் பரம்பிக்குளம் டேம். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த டேம் வியூ பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 or 40 kilometers தான் இருக்காங்க. இங்கேருந்து ட்ரெக்கிங்லாம் கூட போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த ஃபாரஸ்ட் பீப்புளெலாம். அவங்களுக்கு பக்கம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கம்தான் சார், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. 4 hours 5 hours சொல்லுவாங்க. இது உள்ளார போகிறதுக்கெலாம் அலௌடு கிடையாது. இதுக்கு உள்ளார போகணுன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அவங்க தான் இது கண்ட்ரோலில் இருக்குது, அவங்ககிட்ட தான் இருக்குது. இருக்கிறது கேரளாவில் இருந்தாலும் இதை மெயின்டெனன்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு தான் வச்சுருக்காங்க போல், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு இது ஒரு நல்ல பிளேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஹனிகாம் பேர். இது பார்த்தீங்கன்னா பெர் டே 5,900 வீக் டேஸ்னால். வீக்கெண்டு ஆல் டேஸ் இருந்தால் 6,900. அடிஷ்னல் பெட் வேணும்னா உங்களுக்கு 1,900 1 பெட் வரும். 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அந்த ட்ரைபல் டான்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரைபல் டான்ஸ் முடிஞ்சிடுச்சு, பார்த்துட்டோம், கண்டு கழிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நைட் சவாரி ஸ்டார்ட் ஆகுது. ஆன் த வே அவங்க டார்ச்சர்ஸ்லாம் நிறைய இந்த பவர்ஃபுல்லான டார்ச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அங்கே எங்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது நைட் சஃபாரி. இந்த ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பரம்பிக்குளம்னு பிளான் பண்ணிங்கன்னா 2 days டாப் ஸ்லீப், தமிழ்நாடு டாப் ஸ்லீப் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணி, ஏன்னா அங்கே அதை தாண்டி தான் நம்ம இங்கே வந்தாகணும். ஸோ இங்கே ஒரு 2 days 4 days வந்து இந்த லொக்கேஷனில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இயற்கையோடு வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days இங்கே இருந்தீங்கன்னா ஒரு அனதர் ஒரு 6 months உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மன ரீதியாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. ஏன்னா நல்ல ப்ரீத்திங்கு, நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. அதை பாருங்கள், நிறைய எலிஃபெண்ட்டு, பைசனு, போகிற நீட்டுக்கு மான், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். உங்கள் டார்ச்சர்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணுவாங்க பாருங்கள். அது மாதிரி ஜாலியாக இருக்கும். எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. கரெக்டாக நிறுத்திட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஜென்ரலாக நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா, எந்த ஃபாரஸ்ட்டு போனீங்கனாலுமே உங்களுக்கு திருப்பி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன்,
இயற்கையை பாதுகாக்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும், அனிமல்ஸ்லேயும் எதுவும் நம்ம தொந்தரவு கொடுக்காமல் பார்த்துக்கணும். இதை நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும். ஃபாரஸ்ட்டு வந்து எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்கு அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சஃபாரி, நைட் சஃபாரி முடிஞ்சிட்டு ரூம் போக போகிறோம். ஸோ நைட்டு ரூம்ஸ் போயிட்டு மார்னிங்கு ட்ரெக்கிங்க்கு தயாராகணும். ஸோ ஆண்டவே போயிட்டுருக்கோம், பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது வந்து கடமான்னு நினைக்கிறேன். அது அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். இது அங்கே எல்லா இடம் நீங்கள் அங்கேருந்து நம்ம இந்த அட்டப்பாடி அந்த டென்ட்டுக்கு வர வரைக்குமே அவ்வளோ அனிமல்ஸ் பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக நிற்கிதுன்னு. வழக்கமாக நான் நிறையா டைம் வருவேன், இவ்வளோ அளவுக்கு அனிமல்ஸ்லாம் சில நேரம் கிடைக்காது. இன்றைக்கி பயங்கர லக்கு, அவ்வளோ அனிமல்ஸ் நீட்டுருக்கு. நிறைய பைசன்னு, யானை, மான். வந்துட்டோம், நைட் ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங்கு ட்ரெக்கிங்க்கு தயாராக சொல்லிட்டாங்க. போய் டீ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா கரெக்டாக 6:30க்கெலாம் பெல் அடிச்சிடுவாங்க டீ சாப்பிட்றதுக்கு. அந்தந்த டைமிங்க்கு சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கு. இந்த ஆர்கனைஸ்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த பரம்பிக்குளம் எனக்கு அவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறதுக்கு காரணம் அந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஸ்டாஃபும் சரி, அவங்க அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்க விஷயம். ஃபுட்டு வெஜ்ஜு வேணுமா நான்வெஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா ஃபுட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சேஃபாக தங்கலான்னா அதுக்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி பார்த்துப்பாங்க, எல்லோரையும் பார்த்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ உள்ளார நம்ம ட்ரெக்கிங் வந்துட்டோம். ஒரு 1 வீக் பக்கம் நாங்கள் தண்ணியில் புட்டின் பண்ணுவோம். ரெண்டாவது வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் நேச்சுரல் சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்அப் பண்ணி கட் பண்ணி ஓப்பன் செய்யணும். ஆனால் இது இப்போ எடுக்க முடியாது, ஒரு எல்லோ கலர் ஆகணும், அப்போ மட்டும்தான் நம்ம பறிக்க முடியும். இந்த சாம்பார் டியர், ஸ்பாட்டட் டியர், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இது சாப்பிடுவாங்க. ஒரு மெடிக்கல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன், லிவர் ஸ்டோன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் அது ரிலேட்டட் தான் இவங்க சப்ஜெக்ட்டு. அதில் தான் டாக்டரேட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே வந்துட்டு நம்ம வேர்ல்டில் 5 ஸ்பீஷஸ் இருந்துச்சு. ஸோ வேர்ல்டில் 5 ஸ்பீஷஸில் இப்போ 3 are left in the world. Only 2 species living the world. That's the Cycas badomia and Cycas circinalis. இந்த சைக்கஸ் படோமியா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாறை, ரோக் அந்த மாதிரி ஹை ஆட்டிடியூடில் உள்ளது தான் சைக்கஸ் படோமியா. இந்த மாதிரி லோ ஆட்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ் சிர்சினாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நேம் என்ன சொன்னீங்க? நம்ம ஈச்சமரம்னு சொல்லுவாங்க தமிழ். ஓகே. சைக்கஸ். இது ஒரு நல்ல லொக்கேஷன்னு. இந்த கரடி இருக்கிற இடம்லாம் ஒரு இடம் பார்த்தோம். இன்றைக்கி ஆக்சுவலி கரடி பார்க்க முடியல. நம்ம கூட வந்தப்போ இந்த ஸ்டூடெண்ட் கூட நம்ம இந்த ஃபாரினர்ஸ் தான் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு அருமையான கம்பெனி. இந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விட்டு பிரிஞ்சு போகணுமேங்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. இது ஸோ அங்கேருந்து பரம்பிக்குளம் நம்மளோட ஜேர்னியை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இது உங்கள் மெட்டா ஸ்பெக்ட்ரா சேனல். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீட்டிக்குன் ஐலாண்டு, அதோ அந்த பெருவாரிப்பள்ளம் ஐலாண்டெல்லாம் போட்டிருக்கேன். அது தனியாக அந்த வீடியோஸில் இருக்குது, ஸ்பெஷலாக போட்டிருப்பேன், பார்த்து ரசிங்க. அடுத்த பெருவாரிப்பள்ளம் ஐலாண்டு வீடியோஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.